இன்னொன்று சார், இந்த ஆணவ கொலைகள் தொடர்பாக இப்போது அண்மையில் நடைபெற்ற அந்த நடிகர் விஜயின் தாவேக்கா மாநாட்டில் இந்த ஆணவ கொலை பற்றி எந்த விதமான கண்டனங்களும் இதுவரை நம்ம எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை விட்டார். ஆனால் நடிகர் விஜய் அதை மொத்தமாகவே அதை கடந்து விட்டார். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம், பெரிய பிரச்சனைகளுக்கு தான் போராடுவோம் என்று கூறிவிட்டு மதுரை மாநாட்டில் வரை அவர் ஆணவ கொலை தொடர்பாக பேசவில்லை. அந்த மாநாட்டிலும் அது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. மாநாடு முடிந்த பிறகு அது ட்விட்டர் மூலமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுவாக கூறியிருக்கிறது. இதுபோல புதிதாக கட்சி தொடங்குபவர்கள், தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வைத்து கொண்டிருப்பவர்கள், இது போன்ற நிகழ்வுகளை அவர்களுக்கு அதற்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுக்காமல் செயல்பட்டு அவர்கள் அரசியல் நடத்துவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதான் இந்த பயம் இருக்கு. அவருக்கு சொல்லணும், இது சின்ன விஷயம் கிடையாது. குழந்தை திருமணம் நடந்திருக்கு, ஏராளமான குழந்தை திருமணங்கள் இளம் வயதிலேயே, அதாவது பூப்பெய்துவதற்கு முன்பாக திருமணம், கணவன் வீட்டுக்கு போவதுக்கு முன்னாலே இறந்து போறது, கணவன் இறந்து போறது, அதனால விதவையா இருக்கிறது, அதனால வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது, இயல்பான பெண்ணாக இல்லை. இதெல்லாம் இப்போ நமக்கு காட்சி இல்லை, கடந்த காலத்துல இருந்து இருக்கு. அது அந்த சின்ன விஷயத்துக்காக எவ்வளவு பேர் போராடி இருக்காங்க தெரியுமா? உடன்கட்டை ஏறுவதற்கு எதிராக எவ்வளவு பேர் போராடி இருக்காங்க தெரியுமா? கணவன் இறந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ளவே கூடாது, அப்படி சொல்வது கற்புடைய பெண்களுக்கு சரியல்ல என்று ஒதுக்கி வைத்ததிலிருந்து இந்த மறுமணம் செய்து கொள்வதற்கான போராட்டம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சா இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்னு. அது என்ன சினிமா தானே, ஒரு 3 மணி நேரத்துல இந்த மாதிரி ஒரு உருக்கமான ஒரு காட்சி வரும், அதை தாண்டி போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிப்பதற்கு நீங்க இப்ப இருக்க இந்து பத்திரிகையை ஆரம்பித்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் தான் விடுதலை போராட்ட காலத்துல இதை ஆரம்பிச்சார். அவர் எழுதின ஒரு தலையங்கம் இருக்கு. ஒரு பெண் தான் ஒரு உயிரென்றோ பெண்ணென்றோ தனக்கு திருமணம் நடந்ததென்றோ, தன்னை திருமணம் செய்தவன் இறந்து விட்டான் என்றோ, அதனால் கைம்பெண்ணாக இருக்க நேருகிறது என்றோ, அதன் காரணமாக வாழ்க்கை முழுவதும் ஒரு 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 பெண்ணாக இல்லை, உயிராக கூட மதிக்கப்படாதவளாக இருக்கிறோம் என்று கூட தெரியாத நிலைமையில வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஒரு 7 வயசு பெண்ணுக்கு திருமணம் வைக்க கூடாதா? அப்ப 7 வயசாவது இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கீழே திருமணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கான்டெக்ஸ்டோட நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். இந்த வலியும் வேதனையும் ரணமும் தெரியாதவர்கள், வரலாற்றை படிக்காதவர்கள், சமூக மாற்றங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத பத்தி கவலைப்படாத அவருக்கு விஜய்க்கு சொல்லணும். இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில், 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில், போன நூற்றாண்டின் இறுதியில் நடந்த ரூப் கன்வர் விஷயம் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. ஒரு சிதையில எரியிற சிதையில ஒரு சின்ன பெண்ணை எனவே சரி, மார்க்சிஸ்ட் கட்சி நீங்க பொதுவா சோசலிசம் அப்படின்னா என்னன்னா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வெறுமனே பொருளாதார சமத்துவம் மட்டும் சொல்றாங்க. சிபிஎம் உடைய ப்ரோக்ராம் தான் என்ன சொல்லுது? வர்க்க சுரண்டலற்ற சமூக ஒடுக்குமுறைகளற்ற என்பதை சொல்லுது. ஜாதியாக, பாலினமாக, மதம் என்ற வகையில் அல்லது பழங்குடியினர் மற்றவர்கள் என்கிற வகையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நீங்க ஒடுக்குமுறை, சமூக ஒடுக்குமுறைன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பகுதியும் தினசரி அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்க ரெசிஸ்ட் பண்றது மட்டும் தான் தெரியுது. இப்ப நீங்க கரூர் மாவட்டத்துல ஒரு இது பண்ணலையா, தீண்டாமை சுவர் ஒண்ணு கட்டி பிறகு அவங்களே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி அவங்களே உடைச்சாங்க தானே. இது எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க ரைட் விங், நீங்க வலதுசாரிகள் என்று சொல்லுகிற போது சமூகத்தை கடந்த காலத்துக்கு இழுத்து செல்ல விரும்புகிறார்கள். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா மத ரீதியாக பிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவர்கள் ஜாதியாகவும், இந்த பிராக்மெண்டட் சொசைட்டி, துண்டு துண்டாக சிதைந்திருக்கிற சமூகம் தான் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா திரட்டுறதுக்கு தனித்தனி ஆட்களுக்கு வேலை கொடுத்து தங்களுக்கான பெரிய சக்தியாக மாறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனுடைய விளைவு இது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.